Blessed are the pure in heart, they shall see God. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். Outside you are lovely, inside you are ugly. St. John Chrysostom. You were intended to be a temple without fault, beautiful, not adorned with gold or pearls, but with a spirit that is more precious than these. Praise well, அன்பார்ந்த சகோதரிகளே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். இரட்டை வேடம், வெளி வேடம், அவுட்சைட் மாஸ்க், வெளியே ஒன்று உள்ளே ஒன்று, பேச்சில், சொல்லில், செயலில், சிந்தனையில் இருப்பதை நாம் மிக மிக தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். போலிகள் எல்லாவற்றிலும் போலி. மருந்துகளிலிருந்து, மாத்திரைகளிலிருந்து, உணவிலிருந்து, மதிப்பெண் பட்டியல்கள், மார்க் ஷீட்ஸ், இவைகள் வரைக்கும் பல வகையான போலித்தனமான செயல்பாடுகளை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இவைகள் புதிது அல்ல. அன்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி இருந்து கொண்டுதான் இருக்கும். வாய் என்னவோ சிவசிவா என்று பேசுமாம், உள்ளமோ கல்லை நினைத்து கொண்டிருக்குமாம். ஆக இப்படிப்பட்ட வெளிவேடம், கபட நாடகம், இவைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாடுகிறார். முகத்தாட்சண்யம் பார்க்காமல் அந்த பரிசேயர்கள் முன்னால், சதுசேயர்கள் முன்னால் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், பேசுகின்ற விதம், உள்ளத்தில் எண்ணுகின்ற விதம், இவற்றை மிக கடினமான வார்த்தைகளால் சாடுகிறார். எனும் ஸ்நாபகரலப்பர் கூட விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லுவார். இருக்கிறதுலே விஷம் வாய்ந்தது விரியன் பாம்பு. தன்னுடைய பல்லில் மட்டும் அல்ல, அது பிறக்கும் பொழுதே தாயின் வயிற்றை கிழித்து கொண்டு பிறக்குமாம். ஆகவே பிறக்கும் போதே தாய் இறந்துவிடும். அப்படி விஷம் நிறைந்த, கொடுமை நிறைந்த ஒரு ஜந்துவை இந்த பரிசேயர்களுக்கு ஒப்பிடுகின்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, மரத்தின் கீழ் கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற எச்சரிக்கை எல்லாம் எதற்காக? உள்ளும் புறமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். வெறும் உதட்டளவு பக்தி இல்லாமல் உள்ளத்தளவிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. I wish to avoid being a hypocrite. I must be very sincere. First with God, secondly with myself. நான் ஒரு வெளி வேடதாரியாக இருக்கக்கூடாது என்று நினைத்தால், முதலில் இறைவனிடமும் இரண்டாவது என்னிடமும் நான் நேர்மையாக இருக்க வேண்டும். நான் தான் பிறரை போல் இருக்க வேண்டும் என்று நடிப்பதோ அல்லது பின்பற்றுவதோ அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆந்த்ரோபோஸ், மிக்ரோஸ், கோஸ்மோஸ். ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி உலகம். இறைவனுடைய படைப்பை பாருங்கள், எத்தனை வகையான கோடிக்கணக்கான மனிதர்கள். அதில் அங்கே இங்கே என்று ஒரு 7 பேர் தான் தோற்றத்தில் ஒரு மாதிரி இருக்கக்கூடும், ஒரே மாதிரி. அது உண்மை. மற்றபடி கோடிக்கணக்கான மக்களிலே என்னை போல் இன்னொருவர் பார்ப்பது என்பது அரிது. இதுதான் இறைவனுடைய படைப்பு. அப்படி இருக்கும் பொழுது நானாக இருக்க வேண்டும். இறைவன் என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இதை விடுத்து ஒரு போலியாக ஒரு தோற்றத்தையோ ஒரு உருவகத்தையோ உருவாக்குவது என்பது என்னையும் ஏமாற்றுவது, பிறரையும் ஏமாற்றுவது, கடவுளையும் ஏமாற்றுவதாகும். All faked saintliness remains dead because it does not work by the impulse of God.
ஒரிஜின். நம்ம ஆழ்ந்த அறிஞர்களுடைய கூற்று. ஆல் ஃபேக்டு செயின்ட்லினஸ், எதெல்லாம் சும்மா வெறுமையாக பரிசுத்தமானது என்று காட்டப்படுகிறதோ இவையெல்லாம் இறந்ததாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இவைகள் கடவுளால் உந்தப்பட்டு வருவதில்லை. God does not want our deeds but the work that prompts them. Saint Teresa of Avila. இறைவன் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன காரியமெல்லாம் செய்தாய் என்று அல்ல, எந்த மனநிலையில், எப்படிப்பட்ட உள்ள தன்மையிலே. நல்ல உதாரணம் நான் சொல்வது, 2 தாய்மார் தங்களுடைய குழந்தைகள் வழியாக பிச்சைக்காரர்களுக்கு அரிசி போட வைக்கின்றார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சிறு வயதிலேயே இந்த தர்மம் செய்கின்ற பண்பு வளர வேண்டும் என்ற எண்ணத்தினால் குழந்தையை அரிசி போட வைக்கின்றாள். இன்னொரு தாயும் அதே போன்று தன்னுடைய குழந்தையை அரிசி போட வைக்கின்றாள், ஏழைக்கு, பிச்சைக்காரருக்கு. ஆனால் அவளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணம், நாம் போட்டா பெரிய கை நிறைய அரிசி போகும், குழந்தை போட்டா கொஞ்சோண்டு போகும். போடுவது என்னவோ உண்மை, ஒரே மாதிரி அரிசியை போடுகிறார்கள், ஏழைக்கு போடுகிறார்கள். தாய் போடாமல் பிள்ளையை போட வைக்கிறார்கள். ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இன்னொரு மனநிலை பாருங்கள். ஆகவே எது என்னை உந்தி தள்ளுகிறது? தெரேசா கூறுவது போல, the work that prompts them, எதன் வழியாக நான் உந்தி தள்ளப்படுகிறேன்? இந்த தாராளமோ செயல்பாடுகளோ, எனக்கு ஆதாயம், அனுகூலம், இப்படி செய்தால் எனக்கு பல வகையான வசதிகள், வாய்ப்புகள் வரும் என்று செய்தால் அது சுயநலம், பச்சோந்தித்தனம். மாறாக இறைவனால் உந்தப்பட்டு செய்கின்றேன் என்றால், யார் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, யார் என்னை பாராட்டினாலும் சரி, தூற்றினாலும் சரி, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மேல்வரி சட்டம், விருது வாக்கு, மேற்கோள், இலக்கு, குறிக்கோள் என்று சொல்லலாம். ஆகவே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? மத்தேயு 5:37, let your yes means yes and your no means no. அருமையான ஒரே வரி சட்டம். எஸ் என்று சொன்னால் எஸ், ஆம் வருகிறேன் என்றால் போய் சேர வேண்டும், தலையை பணயம் வைத்தாவது செய்ய வேண்டும். முடியாது, என்னால் இது நடக்காது என்றால் நடக்காது. இப்ப எஸ்ன்னு சொல்றது, நாளைக்கு நோன்னு சொல்றது, நாளைக்கு நோன்னு சொல்றது, அடுத்த நாள் எஸ்ன்னு சொல்றது. நிறைய பேர், பெரியவர்கள் கூட இப்படி இருக்கிறார்கள். தவறு. இதோ நற்செய்தி சொல்லுகிறது, எஸ் என்றால் எஸ். இன்றைக்கு வருகிறேன், வருகிறேன், வர முடியாது, வர முடியாது, செய்வேன், செய்ய முடியும், செய்ய முடியாது, முடியாது. ஏன் இப்படி இருக்க முடியாது? அதுதான் சொல்லுவார்கள், ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க வேண்டும். இப்படி இல்லாத மாற்றிக்கொண்டே இருப்பது. இன்றைக்கு இப்படி, நாளைக்கு இப்படி, இன்னைக்கு என் மூடு இப்படி இருக்குது, ஆகவே இப்படி, நாளைக்கு என் மூடு நல்லா இருக்குது, நாளைக்கு நான் கோபமா இருக்கிறேன். இல்லை. ஒரு ஆக்டர் கேட்டாராம், உங்களுக்கு கேன்சர் என்று கேள்விப்பட்டோம், ஆனால் உங்களுடைய முகப்பாவனையிலே அப்படி தெரியவில்லையே, நீங்கள் நடிக்கும் போது, பேசும்போது அப்படி தெரியவில்லையே. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய உடல் வாதனை, வேதனை என்னோடு இருக்கட்டும், பிறருக்கு அந்த வாதனையை கொடுக்க நான் விரும்பவில்லை. என்னுடைய கடமை, என்னுடைய தொழில் நடிப்பது, ஆகவே நடிக்கின்றேன், ஆனால் உள்ளே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உடனே கேட்டார்கள், அப்படி என்றால் உன்னுடைய முகத்தில் அந்த வேதனை தெரிய வேண்டும் அல்லவா? அதுதானே உண்மை. எஸ், உண்மைதான். ஆனால் என்னுடைய கடமை, என்னுடைய தொழில், என்னுடைய கரியர் என்பது இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நடிப்பு தொழிலை விட்டு நான் வந்தேன் என்றால் என்னுடைய இயல்பாக நான் இருப்பேன், அங்கு நான் நடிக்கின்றேன். ஆகவே நம்முடைய தொழில் நடிப்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலோ, நம்முடைய வேலையிலோ, நம்முடைய பணியிலோ உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. மத்தேயு 5:37, if I live more lives than one, I am liable to die more deaths than one. அதாவது பாரதியார் இதுக்கு ஒரு நல்ல சொல்வார், தைரியசாலிக்கு ஒரு முறைதான் சாவு, கோழை தினம் தினம் செத்து கொண்டிருப்பான் பயத்தினால். ஆகவே எப்பொழுதும் அந்த தைரியத்தினாலும் ஆண்டவர் கொடுக்க தெம்பினாலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன்.
துணிவுடன் வாழ வேண்டும். When you try to make an impression, that is the impression you make. பல சமயங்களில் போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் அந்த போலியான தோற்றம்தான் நமக்கு கொடுக்கப்படும். இது உண்மை அல்ல, இது போலி என்று மக்கள் முத்திரை குத்துவார்கள். சிட்னி ஜே ஹாரிஸ் என்ற அறிஞர். The real remedy for our hypocrisy is asking forgiveness of God and of our neighbors. ஆகவே இதிலிருந்து மீள வேண்டுமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதோ இந்த நற்செய்தி, அருள்வாக்கு, இந்த ஜெபத்தின் வழியாக, சிந்தனையின் வழியாக இவைகளிலிருந்து நான் மீள வேண்டும், மாற வேண்டும் என்றால் இறைவனுடைய இரக்கத்தையும் பிறருடைய இரக்கத்தையும் நான் பெறுகின்ற வகையில் செபிக்க வேண்டும். செபிப்போம். ஆண்டவரே, உமக்கேற்றபடி நாங்கள் வாழவும் வளரவும் எங்கள் கடமைகளை செய்யவும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் எங்கள் வாழ்க்கை மிளிரச் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.